இயேசுவின் திருமுழுக்கு விழா நம்மை மறு கிறிஸ்துவராக வாழ அழைக்கும் விழா. வானம் திறந்து ஆவியானவர் இறங்க இறைத்தந்தை தம் மகனிடம் மீட்பு பணிக்கு அதிகாரப்பூர்வமாக நடத்திய தொடக்க விழா. இயேசு உலகம் என்னும் ஆற்றில் மூழ்கி அமிழ்ந்து மக்கள் என்னும் நீரில் கலந்து கரைந்து மீட்பு பணியை தொடங்கிய நாள். அவர் ஒரு இறை பணியாளர் என்பதை ஆவியானால் திருப்பொழிவு செய்யப்பட்டு மனிதகுல கலாச்சாரம் பாரம்பரியத்தில் தன்னை இணைத்து தானும் ஒரு அங்கம் என்பதை உலகிற்கு காட்டுகிறார். இயேசு திருமுழுக்கு பெற்றபோது வானிலிருந்து வந்த குரல் ஒரு உண்மையை உலகறிய செய்தது. இயேசு திருமுழுக்கு பெற்றபோது தூய ஆவி புறா வடிவில் இறங்கி வானத்திலிருந்து, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று தந்தையின் குரல் கேட்கிறது. இயேசுவினுடைய திருமுழுக்கு இயேசுவின் தாழ்ச்சியையும் இறைவாக்குகளையும் திருச்சட்டத்தையும் நிறைவேற்ற இறைவனிடமிருந்து வந்த அழைப்பை முழுமையாக ஏற்று பணிவாழ்வை தொடங்கியது மூலம் அவர் இறைமகன் என்பதை நமக்கு காட்டுகிறது. திருமுழுக்கின் மூலம் இயேசு ஆண்டவர் நம்மை தமது சொந்த பிள்ளையாக்கி கொண்டார். அன்றிலிருந்து நாம் இறைவனின் பிள்ளைகள். எனவே நாம் இயேசுவின் வழியை பின்பற்றி தாழ்ச்சி, பொறுமை, பணிவோடு வாழ வரம் கேட்போம். நாமும் இறைப்பணியாளர்களாக கடவுளை மகிமைப்படுத்த அழைக்கப்படுகின்றோம். நமது வார்த்தையும் செயல்பாடுகளும் கடவுளுக்கு சான்று பகர்ந்திட வேண்டும். இறைவன் நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன் என்னும் சொல்லுக்கு பாத்திரமாக விளங்க அருள் வேண்டுவோம்.